வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. நம்ம செய்ய போகிறது கேப்ப சப்பாத்தி. அதுக்கு தேவையான பொருட்கள்: கேப்ப மாவு 1 கப், அதே அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு. அந்த தண்ணீர் கொதிக்க வச்சு நம்ம மாவு பிணையும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். தண்ணியை சூடு ஏற்றுறோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் மாவு கலக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவு போட்டு கிளறணும். நல்லா மாவு வெந்து வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு சூடு ஆறின பிறகு நம்ம நல்லா பிணைஞ்சி எடுக்கணும். கிளறி முடித்தோடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சூடு ஆறினோடனே நல்லா பிணையணும். மாவு கிளறி வெந்த பிறகு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். மாவு பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கிடணும். உருண்டை போட்டு வச்சதை எடுத்து உதிரி மாவில் பிரட்டி சப்பாத்தி பலகையில் வச்சு தேய்க்க போகிறோம். தோசையில் போட்டு எடுக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேய்ச்சி எடுத்துட்டு சப்பாத்திக்கு சட்டி காய வச்சு நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி போட்டு எடுக்கணும். சட்டி நல்லா சூடு ஏறினோடனே போடுறோம். போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். உடனே பிரட்டினோம்னா பிஞ்சிக்கிட்டு வரும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அடுத்து உடனே பிரட்டலாம். பிரட்டி எண்ணெய் சேர்க்கணுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். திரும்ப 2-3 தடவை பிரட்டி விட்டு எடுத்து நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நமக்கு கேப்ப
கேப்பை சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் கோதுமை சப்பாத்தி சாப்பிடுவோம். வித்தியாசமாக இந்த மாதிரி கேப்பை சப்பாத்தி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். கேப்பை உடம்புக்கு ரொம்ப நல்லது.